ஒரு பெண்ணின் உண்மை சக்தி அவள் பிறக்கும் போது உலகமே மாற்றப்படும். ஆன்மீகத்தில் பெண்களின் சக்தி எப்படி ஆரம்பமாயிற்று தெரியுமா? சக்தியின் முதல் உருவம்தான் சதி. இந்த கதை உங்களோடு பேசப் போகிறது. உங்கள் உள்ளத்தை தாண்டி ஆன்மாவை தொடப்போகிறது. நாம் எல்லாம் அருளும் அன்னையை பராசக்தியை அர்ச்சிக்கிறோம். ஆனால் அந்த சக்தி எப்படி உருவாயிற்று? எப்படி ஒரு பெண் பகவான் சிவனின் மனைவியாக ஆனாள்? இது வெறும் புராணம் இல்ல, இது ஒரு பெண்ணின் உணர்வும் உண்மையும் உளவியலும் தான். இந்த சதி என்ற கதையின் பிறப்பு நமக்குள் உறங்கிக் கொண்டிருக்கும் ஆன்மீக சக்தியை எழுப்பும். பிரம்மாவின் மனப்புத்திரனான தக்ஷன் அவன் ஆசை உலகையே கட்டுப்படுத்த வேண்டும். அவன் மகள் பிறக்கட்டும். ஆனா அவள் உலகையே உலுக்கிய பெண்ணாவாளாம். அவளது பெயர் சதி. அவள் பிறந்த நாள் சக்தி பூமிக்குள் வந்த நாள். சதி பொழுதெல்லாம் தவம் செய்கிறாள். அவளுக்குள் சிவனை நினைக்கும் போது ஒரு திகிலான உணர்வு. அவளுக்கு தெரியாமலே அவளின் உள்ளத்தில் சிவன் எழுந்திருந்தான். அவள் மட்டும்தான் இல்ல, நாம் எல்லாரும் கூட சிவனை உணர்ந்தால் நம்முள் சக்தி பிறக்கும். சிவனை விரும்பும் சதி ஒரு தாயின் முதல் உணர்வு. சதி சிவனை திருமணம் செய்ய விரும்புகிறாள். ஆனா தக்ஷன் ஒத்துக்கொள்வதில்ல. ஏன்? சிவன் ஓர் யோகி சமாதியில் இருக்கிறார். அவனிடம் ராஜதந்திரம் இல்ல. ஆனா சதிக்கு தெரியும் உண்மையான சக்தி எங்கே இருக்கிறது என்று. அவள் சிவனை மனதிலேயே மணந்து கொள்கிறாள். இங்கேதான் உண்மையான காதல் பிறக்கிறது. ஒரு பெண்ணின் பிறப்பு உலகை மாற்றும் சக்தியின் ஆரம்பம். சதியின் பிறப்புட ஒரு சின்ன புராண கதை அல்ல, அது நம்முள் உள்ள சக்தியின் அழைப்பு. ஒரு பெண் பிறக்கிறாள் என்றால் அது ஒரு புதிய உலகம் பிறக்கிறது என்பதற்கான சின்னம். இந்த கதையை நீ உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சக்தியாக, ஒரு ஆணாக, ஒரு பெண்ணாக உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஒரு பெண் பிறக்கிறாள் என்பதற்கே பலர் பயப்படுவார்கள். ஏனெனில் அந்த பெண் சக்தியாக மாறுவாள். சதி ஆன்மீக சக்தியின் முதல் பெண்ணாக பிறந்தாள். ஆனா உலகையே மாற்றும் சக்தியாக வளர்ந்தாள்.